பாருங்கள், செம்ம காற்று. நைட் வியூ கலராக எடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். இது நார்மலாக வந்து கனடா சைடில் போனால் தான் நல்லா கிளியராக தெரியும். பட் இருந்த போதிலும் இங்கேருந்தும் பார்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு எவ்வளோ பார்க்க முடியுமா அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், கூட்டம் நைட் நேரம். நைட்டுன்னு அப்போ 9 மணி கூட்டம் குமிஞ்சு நிற்கிது. ஏன்னு சொன்னால் நைட் வியூ பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. பொதுவாக டே வியூ எப்போதுமே பார்த்துடலாம். நைட் வியூ எப்போதுமே ஒரு அமேசிங் தான் வியூ. பாருங்கள், Niagara night view. Wow. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்தேன். அடுத்த வியூ பார்க்க முடியலை. இப்போ நான் அந்த சைடில் போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த பிரிட்ஜுக்கு அங்கிட்டெல்லாம் போனால் ஏதோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த நைட் வியூ. ஏன்னா இது ரொம்ப அற்புதமான ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். பெடெஸ்ட்ரியன் பிரிட்ஜ் டு கோட் ஐலாண்ட், கேவ் ஆஃப் தி டெரைன் பாயிண்ட். ஸோ இந்த இதில் போனாக்கா போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நண்பன் இல்லை, அவன் கனடா போயிட்டான், நம்ம இங்கே இருக்கோம். ரூமில் உட்காந்தா போர் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்த நேரத்தை வந்துட்டு ப்ரோஜனம் நம்ம யூஸ் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், லைட் எப்படி போட்டு வச்சுருக்காங்க, தண்ணி எப்படி தவண்டு ஓடுது. செம்ம சில்னஸாக இருக்காப்பா. சில்னஸ்ன்றாக்கா அப்படி ஒரு சில்னஸ்ஸு. இந்த அருவி சத்தத்தை கேட்டாலே மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பாருங்கள், தண்ணி எவ்வளோ புரண்டு ஓடுது. நம்ம ஊர்களில் வந்து ஒரு மழை இது மாதிரி பேஞ்சாக்கா ஊரே காலியாகிடுது. இது வந்துக்கிட்டு எத்தனையோ வருஷங்கிறான், 10,000 வருஷங்கிறான், 1000 வருஷங்கிறான். ஹிஸ்ட்ரியை போய் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சொன்ன விஷயத்தை வச்சு பார்த்தா 10,000 வருஷம். ஸோ அந்த பிரிட்ஜை ஏறி தாண்டி போய் பார்ப்போம். எவ்வளோக்கு போக முடியுமோ போய் ஓரளவு எடுத்து போடுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் கம்ப்ளீட் லைட்டிங் செம்மையாக இருக்கானா. கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியுடைய சத்தத்தை மட்டும் கேளுங்க. நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். நம்ம அது தண்ணி போயிட்டு இருக்கணும். மாஷா அல்லாஹ், நயகரா அருவி ஆற்று பெருக்கெடுத்து அது அருவியாக ஊற்றி எத்தனையோ கோடி வருஷங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் இங்கே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க, மறக்காமல் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டினியூ ஆகும். முழுமையாக பாருங்கள். நைட் வியூ, நயாகராவுடைய முழுமையான நைட் வியூ முடிஞ்ச அளவு எடுத்து போடுறேன். பெரிய கேங் போயிட்டுருக்கு. அதோட தொடர்ந்து நம்மளும் ஓடுவோம். இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த பிரிட்ஜில் வந்து ப்ளீஸ் வாக், இங்கே பாருங்கள் கிளியராக இது போட்டிருக்காங்க, வாக் மட்டும் தான் பண்ணணும். யுவர் பைக் மாஃபி. ஸோ இந்த பிரிட்ஜில் இப்போ தான் நான் வர்றேன். வாவ் 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 வாவ், அன்பிலீவபிள். இன்னும் ஒன்றுமே புரிஞ்சுக்கிட்டே முடியல. கனடாவை பக்கத்தில் நெருங்கின மாதிரி இருக்குது. இது காலை நேரத்தில் வந்து பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நாளை காலையில் முடிஞ்சால் வந்து பார்ப்போம். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் போயிட்டுருக்கேன், யாரையும் காணோம். ஓசுன்னு கிடக்குது. புளி நாய் ஏதாச்சும் வந்து கடிச்சா கூட ஒன்றும் தெரியாது போல இருக்க. ஏங்க இருட்டில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். சுப்ஹானல்லாஹ். எந்த பக்கத்தில் போனால் அரைவீடு சத்தம் மட்டும் தான் கேட்குது. கீழால் தொலையை போட்டு இழுத்துட்டு போயிடாது. இதை பின்னக்கா 5-6 பேர் நடந்து வர்றாங்க, அந்த ஒரு தைரியம் இருக்குது. கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ், டெரைன் பாயிண்ட், லூனா ஐலாண்ட், 3 சிஸ்டர் ஐலாண்ட், பார்க்கிங் லாட்ஸ். ஓ, இதில் எவ்வளோ இருக்குது, மாஷா அல்லாஹ். எனிஹாவ், அட்லீஸ்ட் நான் இந்த நேரத்தில் வந்தேனே. அவன் கனடா போயிட்டான், தைரியமாக போய் பார்க்கலான்னு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல, இது நான் 2வது பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறேன். நான் கனடா உள்ளுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னடா இது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கையெல்லாம் மறந்து போச்சு. ஓ, நயாகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க். இங்கே நடந்து போயிட்டே இருக்கணுமா?
இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். கேவ் ஆஃப் ஃபின்ஸ், லூனா ஐலாண்ட், பிரடர் வேவ் ஃபால்ஸ், டெரென் பாயிண்ட். இந்த சைடில் தான் போட்டிருக்கு டெரென் பாயிண்ட். நான் இதுக்கு தான் போயிட்டுருக்கேன். நயகரா, வெல்கம் டு கோட் ஐலாண்ட். இதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, இப்போ தான் வர்றேன். கவர்னர் கேத்தி ஹோச்சல் ஸ்டேட் பார்க். வா, oof, very big park. It's not easy to go. லூனா, இதனடா மேலே ஒரு ரோடு போகுது, கீழே ஒரு ரோடு போகுது. எதுக்கு ரோடு போகுதுன்னே தெரியலையே. பெல்கிரேட்ஸில் வந்து இப்படி தான் ஒரு சி ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தோம். கிலோமீட்டர் கணக்கில் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நடந்தோம். அப்போ 2 பேராக இருந்தால் ஒன்றும் தெரியலை. இப்போ தனிமையில் போகிறனால ஒரு சின்ன அச்சம் இருக்கத்தானே செய்யும். அதுவும் நம்ம வெளிநாட்டில் வந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள்.